தேர்தலுக்கு பிறகு பல மாற்றங்களை கட்சியிலும் ஆட்சியிலும் அரசியலும் எதிர்பார்க்கலாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். திமுக மாவட்ட செயலாளர்கள் அண்ணா அறிவாலயத்திலிருந்து தொகுதி பார்வையாளர்கள் மற்றும் கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய அரசு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இறங்கி வர இருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பார்வையாளர்கள் அந்தந்த தொகுதிகளில் பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பணிகள் என்பது மிக வேகமாக நடைபெற்று வருவதாகவும் அதிகமான கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையின் மூலமாக தற்பொழுது கிடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். வரும் 26ஆம் தேதி முதல் இல்லந்தோறும் மு.க.ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் வீடு வீடாக சென்று பரப்புரையை கூட்டங்கள் நடத்திட வேண்டும் என்று தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அதே போல கழக அரசின் சாதனைகள் பட்ஜெட் அம்சங்கள் கொண்டு சேர்க்கும் வகையில் என்பது மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அடிப்பட்ட தொண்டன் கருத்துக்களையும் மக்கள் சென்று பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தேர்தலுக்கான பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கழகத்தை சார்ந்த நிபுணர்களும் தொடர்ச்சியாக பணிகள் என்பது மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் பிறந்தநாள் மற்றும் துரைமுருகனின் பிறந்தநாளை பிரம்மாண்டமாக நடத்திட வேண்டும் என்றும் முதலமைச்சரிடம் சில முக்கிய நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்த கோரிக்கை என்பது வாசிக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் தொகுதி வாரியாக உரிமைகளை மீட்கக்கூடிய ஸ்டாலின் குரல் கூட்டம் என்பது மாவட்ட செயலாளர்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தேர்தல் பணிகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு ஏற்கனவே தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு சார்பாக கூட்டங்கள் என்பது மாவட்டம் தோறும் நடத்தப்பட்டிருந்தது. அந்த மாவட்டம் தோறும் நடத்தப்பட்ட கூட்டங்கள் 10,000க்கும் மேற்பட்ட கருத்துக்கள் என்பது கேட்கப்பட்டிருப்பதாகவும் அதன் மூலமாக வரும் 26ஆம் தேதி முதல் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்று வீடு வீடாக சென்று பரப்புரையை நடத்த வேண்டும் என்று இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.